நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். வேரும் திரிபும் பகுதியில் 24வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போகிறோம், அந்த பழமொழியில் பொருள் மாதிரி இருக்கா சொல் மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பழமொழி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். இந்த பழமொழி இது எப்படி தெரிஞ்சிருக்கு, இதனுடைய வேறு என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால் யோசிப்பாங்க, இந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, லாபம் வருமா நஷ்டம் வருமா, வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, இப்படி யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுருவாங்க. இப்படி பல பேர் பல விஷயங்களை செய்யாமல் விட்டு பல வாய்ப்புகளே எழுந்திருக்காங்க. அதுக்கு தான் அப்படி சொல்கிறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு. எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இது என்னுடைய வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அயத்தில் ஒரு கால் செயத்தில் ஒரு கால். இதில் பொருள் மாறல, சொல் மாறி போச்சு. அயம்னா குதிரை, செயம்னா பூமி. அதுலேயும் அதே மாதிரி தான். அதில் ஒரு கால் 20 கால் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. அது அங்கேயும் அதுலேயும் போக முடியாது, இதுலேயும் போக முடியாது. பொருள் மாறல, ஆனால் சொல் மாறி போச்சு. ஆக ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது திரிந்தது. அயத்தில் ஒரு கால் செயத்தில் ஒரு கால் என்பது தான் அதனுடைய வேர். என்ன நண்பர்களே, நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் இதே வேரும் திரிபும் பகுதியில் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.